பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, an apology for poetry. இதை எழுதினவங்க ஃபிலிப் சிட்னி. இவர் ஒரு எலிசபெத்தின் poet, சோல்ஜர் அண்ட் ஆல்சோ ஸ்காலர். இந்த பர்டிகுலர் ஒர்க் அரௌண்ட் 1580 வந்து எழுதியிருக்கிறாங்க. பட் பப்ளிஷ் பண்ணது 1595. அதாவது சிட்னி இறந்ததுக்கப்புறம் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது த டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி அப்படின்ற டைட்டிலில் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டர் இது அப்பாலஜி ஃபார் பொயட்ரியாக மாறி இருக்கு. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஒர்க் எதுக்காக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டீஃபன் காசின் வந்து த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்ற ஒர்க்கில் பொயட்ரி அண்ட் ஆல்சோ ட்ராமா இது ரெண்டையுமே ரொம்ப அட்டாக் பண்ணி எழுதியிருப்பார். பொயட்ரி அப்படின்றது ஒரு யூஸ்லெஸ் அண்ட் ஆல்சோ கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்துட்டு அப்படி இல்லை, பொயட்ரின்றது ஒரு எக்ஸலன்ஸுன்றதை இவர் சொல்கிற மாதிரி தான் இந்த ஒர்க்கை எழுதியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஒர்க் இங்கிலீஷ் ரெனைசன்ஸ் பீரியடில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த பீரியடில் நிறைய பியூரிட்டன்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, லிட்ரேச்சர் அப்படின்றது மக்களை வந்து ரிலீஜியன் அண்ட் மொராலிட்டியிலேருந்து தூரமாக கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ரீசன் என்னென்னா, லிட்ரேச்சரில் நம்ம லவ், ரொமான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதிகமாக நம்ம பேசும்போது அது வந்து மாரலி, எத்திக்கலி அது வந்துட்டு அக்செப்டபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூரிட்டன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் சிட்னி என்ன ப்ரூவ் பண்ண நினச்சாரு அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றதுக்கு ஒரு சீரியஸான பர்பஸ் இருக்குது. அதை ஏன் நீங்கள் வித்தியாசமாக இம்மாரலாக பார்க்குறீங்க அப்படின்றத இவர் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இந்த எஸ்ஸே வந்து ஒரு கிளாசிக்கல் டிஃபென்ஸ் ஸ்பீச் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும்போது அதை டிஃபென்ஸ் பண்ணி நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இந்த எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு. சிட்னி வந்து இதில் நீட்டாக என்னென்ன மாதிரியான அக்யூசேஷன் எல்லாமே பொயட்ரிக்கு அகேன்ஸ்டாக வச்சாங்கன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி லாஜிக்கலி, எத்திக்கலி இவர் வந்து ரொம்பவே இன்டெலெக்சுவலாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அவங்க த்ரோ பண்ணக்கூடிய கொஷின்ஸ் அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர்ஸாக இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஏன்ஷியன் ரைட்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அப்பாலஜி அப்படின்றது வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ரிக்ரெட்னால அவர் இந்த ஒரு டைட்டில் வந்து கொடுக்கல. ஓகேவா? அதுக்கு பதிலாக டிஃபென்ஸ் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன். நீங்கள் எல்லோரும் ஒன்று சொல்கிறீங்க, அது இல்லைன்னு சொல்லி நான் டிஃபென்ஸ் பண்ணி பேச போகிறேன், நான் ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்றது தான் அவர் வந்து அப்பாலஜின்னு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு ரிக்ரெட்டாலேயோ இல்லை சாரி கேட்குற மாதிரியான ஒரு மீனிங் கிடையாது. ஸோ இவரோட பர்பஸ், ஸோ இந்த ஒர்க்கை அவர் எழுதுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றது நோபலான ஒரு விஷயம், அது ஒரு வேல்யூபிள் ஆர்ட் அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட்ரியை வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறாங்க. எல்லா கிரிட்டிக்ஸுமே ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து கரப்டடாக இருக்குது, அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, இம்மாரல், இன்ஃபீரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க. கம்பேர் டு ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான ஒர்க் தான் அக்செப்டபிள், இந்த மாதிரியான ஜான்ரா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொயட்ரியை நீங்கள் ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. பொயட்ரி ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அக்யூசேஷன் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் வருதே தவிர அது உண்மை கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா பொயட்ரின்றது யூஸ்லெஸ்னு ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியாது இல்லையா? நம்ம நிரூபிக்கணும்னு நினச்சாலுமே ஒரு வேலிட் ரீசன் நமக்கு இருக்காது. ஏன்னா பொயட்ரி அப்படின்றதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்காம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்றத சிட்னி வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன் ஆரிஜின் அண்ட் ஹை ஸ்டேட்டஸ் ஆஃப் பொயட்ரி. ஏன்ஷியன் பீரியட்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் பீரியடில் பொயட்ரி வந்திருக்கும் இல்லையா, அந்த பீரியடில் எல்லாருமே பொயட்ஸை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு டீச்சர்ஸ் மாதிரியும், ப்ராஃபிட், கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்தாங்க. ஸோ ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்குறவங்களுக்கும், ஒருத்தங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறவங்களுக்கும் ப்ராஃபிட், கடவுளுக்கு அடுத்தபடியான ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பொசிஷனை வந்து பொயட்ஸுக்கும் ஏன்ஷியன் பீரியடில் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்க போம்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது போம் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ கிளாசிக்கல் கிரீஸ் ஆர் ரோம் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, பொயட்ரி அப்படின்றதுக்கு ஒரு கிரேட் ஆனர் இருந்துச்சு. ஓகேவா? அது மாரல் அண்ட் ஆல்சோ இன்டெலெக்சுவல் லைஃப் ரெண்டுமே அதில் இருக்குது. பொயட்ரியில் வந்து அது இம்மாரலாக இருக்குது, அது உங்களோட எத்திக்கலான அந்த லைஃப்பை வந்து அது கொலாப்ஸ் பண்ணுது, அதெல்லாம் கிடையாது. இன்டெலெக்சுவலி உங்களுக்கு அறிவுபூர்வமாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு மாரலான லைஃப் லீட் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்னி வந்து டிஃபென்ஸ் பண்ணுறாரு. பொயட்ரி வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸ் கிடையாது. தமிழில் எப்படி நம்ம ஒரு கவிதை எழுதுகிறோம், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக அதை வந்து டெக்கரேட்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த பொயட்ரின்றது ஒரு வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது அப்படின்றது சொல்கிறாரு. இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன். ஒரு விஷயத்தை நம்ம ரொம்பவே அழகாக இமிட்டேட் பண்ணுறது. ஒரு பொண்ணு என்னை பார்த்தா அப்படின்றது வந்து ஜஸ்ட் நார்மலான ஒரு விஷயம். பட் அவளோட கண் எப்படி இருந்துச்சு, அவளோட பார்வை, அந்த பார்க்குற விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேச்சுரலான நிறைய விஷயங்களோட அவளோட கண்ணையும் அவளோட பார்வையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும்போது அது இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நார்மலாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் அதை ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்மில் இமிட்டேட் பண்ணுறதுக்கும் அதுதான் ஆர்ட்டாக மாறுது இல்லையா? நார்மலாக அவள் என்னை பார்த்தான்னு சொல்கிறதுக்கும் அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு ஆர்ட். எல்லாராலையும் பியூட்டிஃபுல்லான போம்ஸ் எழுத முடியாது இல்லையா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. பொயட்ரி அப்படின்றது வந்து ஒரு இமிட்டேஷனாக இருக்குது. ஆனால் எல்லா இமிட்டேஷன்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணுறது கிடையாது. அது ஒரு ஐடியலைஸ் வேர்ஷன் ஆஃப் ரியாலிட்டி.
ரியாலிட்டியில் என்ன இருக்கோ அது ரொம்ப பர்ஃபெக்டான மேனரில், ஒரு டெக்கரேட்டிவான மேனரில் காட்டுறது தான் பொயட்ரி. ஸோ சிம்பிளாக அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, அதை வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லான மேனரில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பொயட் அப்படின்றவர் வந்து ஒரு கிரியேட்டர், ஜஸ்ட் ஒரு இமிட்டேட்டர் கிடையாது. ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, அட்மையர் பண்ணுறாரு, அதை அப்படியே அவரோட பாணியில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படி கிடையாது. அவர் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு, பார்க்குறாரு, அந்த விஷயம் அழகாக இருக்குது, அதை நிறைய விஷயங்களோட கம்பேர் பண்ணி ஒரு புது ஐடியாவை கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அவர் ஒரு கிரியேட்டர் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. தென் இவர் வந்து பொயட்டை மேக்கர் அப்படின்னு சொல்லி அட்ரெஸ் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, பொயட்ஸ் எல்லாருமே ஒரு நியூ வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களோட ஓன் வேர்ஷனில், அவங்களோட ஓன் விஷன். எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்போது வினை தாண்டி வருவாயால் ஒரு டயலாக் உண்டு இல்லையா, ஜெஸ்ஸி ரொம்ப அழகாக இருக்கிறான்ற காம்ப்ளிமெண்ட்டு கேட்டதும் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லைன்னு சொல்லும்போது அதுக்கு அவளோட ரிப்ளை என்னவா இருக்குது, யாரும் இது வரைக்கும் ஓன் கண்ணு வழியாக என்னை பார்க்கல. ஸோ ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, அது அழகாக இருக்கும், எல்லாருமே பார்ப்பாங்க. பட் அதை ரசிக்கிற விஷயம் இருக்குது இல்லையா, நம்ம அதை எப்படி பார்க்குறோம், அது எப்படி நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுது, எதோடலாம் அதை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும், மூனோடையோ சன்னோடையோ இந்த மாதிரி நம்மளால் கம்பேர் பண்ண முடியுதுன்னா அது வந்து அந்த பொயட்டால், அந்த கிரியேட்டரால், அந்த மேக்கரால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம், அட்மையர் பண்ணலாம், பட் அது இன்னொரு அழகான விஷயமாக மாற்றுறது ஒரு பொயட்டால் தான் முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பொயட்ரியை வந்து ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரியோட இவர் கம்பேர் பண்ணுறாரு. ஃபிலாசபி வந்து நமக்கு மாரல் ட்ரூத்தை வந்து டீச் பண்ணுது, நீ எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே ஹியூமனுக்கு தேவையான ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒரு அப்ட்ராக்ட் மாதிரி, ஒரு டிஃபிகல்ட்டான மேனரில் இருக்கும். எல்லாருக்குமே ஃபிலாசபி படிக்கிறது பிடிக்காது இல்லையா, ஃபிலாசபி பேசாதுன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் அது பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை அதை ப்ரெசென்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதை படிக்கிறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப என்கேஜிங்காக இருக்காது, கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு போர் அடிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஃபிலாசபி இருக்கும். ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கான்க்ரீட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும், என்ன இருக்குதோ என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிட்லரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஹிட்லர் வந்துட்டு பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியில். இந்த வருஷம் இது நடந்துச்சு, அதனால் இந்த ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற பேரில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் என்ன இருக்குதோ அதை நம்பர்ஸ்லேயோ இல்லை வேர்ட்ஸ்லேயோ ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபிலாசபியும் ஹிஸ்ட்ரியும் கம்ப்ளீட்லி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரி, ஹியூமனுக்கு சில விஷயங்களை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பொயட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இது ரெண்டுலேயும் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் பொயட்ரி நம்ம எடுத்துக்கும் போது அதில் வந்து ரெண்டு விஷயமே கம்பைன் ஆகுது. இது உங்களுக்கு டீச் பண்ணுது சைமல்டேனியஸ்லி. பொயட்ரி நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு லவ்வை பற்றி மட்டும்தான் இருக்கணும், நேச்சர் பற்றி மட்டும்தான் இருக்கணுன்றது இல்லை. சில்வியா பிளாத்தோட பொயட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பெயின் அண்ட் சஃபரிங் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரைட்டரும் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், அது சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்க அட்மையர் பண்ண ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம், இல்லை லவ் பற்றி பேசியிருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த பொயட்ரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிலைட் கொடுக்கும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு போர் அடிக்காது, மாரல் லெசன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு அழகான மேனரில் உங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் என்ன மாதிரியான இமேஜரிஸ்லாம் கொடுத்து, என்ன மாதிரியான மெட்டஃபர்ஸ் கம்பேரிசன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சொன்னால் இன்னும் ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துப்பீங்களோ, இன்னும் ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான மேனரில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். பொயட்ரி ரீட் பண்ணும்போது போத் இன்டெலெக்சுவல் அண்ட் ஆல்சோ இமோஷனல், அதில் அறிவுபூர்வமான விஷயங்களும் இருக்கும் அண்ட் ஆல்சோ அதில் ஒரு இமோஷனும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் சிட்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ், இது வந்து மாரல் எஜுகேஷன். நீங்கள் வந்து பொயட்ரி ரீட் பண்ணுறதுனால மாரல் வேல்யூஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது, லேக் ஆகுதுன்றதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பொயட்ரியுமே உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான மேனரில் மாரல் எஜுகேஷன் உங்களுக்கு டீச் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய வேர்ச்சுவஸான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம நிறைய காடஸஸ் பற்றி படிக்கிறோம், அவங்களோட ஆக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறோம். ஸோ அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் மூலமாக, அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கேரக்டராக நம்ம லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். நார்மலாக ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பார்க்குறதுக்கும் அந்த பர்சனை பற்றி டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஒரு பொயட்ரி மூலமாக படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அவங்கள அட்மையர் பண்ணுவோம், அவங்களோட இமோஷன்ஸ் நமக்கு ப்ராப்பராக கன்வே ஆகும், அவங்களோட சரௌண்டிங் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே ரொம்ப அழகான மேனரில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்கேஜிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாரல் வேல்யூஸை
பீப்புளுக்குள்ளே எவோக் பண்ணுறதும் ட்ரிகர் பண்ணுறதும் பொயட்ரி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. சிட்னியோட சென்ட்ரல் ஐடியாவாக என்ன இருக்குது அப்படின்னா, டிலைட் லீட்ஸ் டு லேர்னிங். இப்போது பொயட்ரி வந்து நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ப்ளஷர், ஹாப்பினஸ், டிலைட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? எந்த ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷம் தருதோ அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதுலேருந்து எதுவுமே லேர்ன் பண்ணிக்கணும், அதை லைஃப்பில் அப்ளை பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி பொயட்ரிக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சந்தோஷத்தை தருது, அது மூலமாக அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ பொயட்ரி வந்து யூஸ்லெஸ், அதிலேருந்து எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே மக்களுக்கு டீச் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது. பொயட்ரியுமே ஒரு விஷயத்த ரொம்ப அழகான மேனரில் டீச் பண்ணிகிட்டு இருக்குது. பீப்புள் எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய மாரல் லெசனை என்டர்டெய்னிங் வேல அப்சர்வ் பண்ணி அதை லைஃப்பில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் இமேஜினேஷனும் இருக்குது அண்ட் ஆல்சோ இமோஷனும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணுறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொயட்ரி வந்துட்டு பொய்களை ப்ரொமோட் பண்ணுது. கவிதை அப்படின்னாலே பொய் தான் இல்லையா? நம்மளோட பார்ட்னர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாலும், எல்லாருமே அழகு தான், யாருமே அழகு இல்லைன்றது கிடையாது. பட் மற்றவங்களோட பார்வைக்கு அழகாக இல்லாதவங்களும் நம்மளோட பார்வைக்கு அழகாக இருக்கிற மாதிரி நம்ம அவங்கள பார்த்து கவிதை சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பொய்கள் நிறைஞ்சது தான் கவிதை. ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொய்யை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறீங்க, அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு சிட்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொய்யை வந்து டெவலப் பண்ணுறதோ அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதோ கிடையாது. ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபேக்டை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, பொயட்ரியில் வந்து யூனிவர்சல் ட்ரூத்தை சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிட்லர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது வந்து அப்படியே என்ன நடந்துச்சோ அதை டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கும் போது, பொயட்ரியில் வந்து அதை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியோ ஒரு ஃபிக்ஷனலான மேனரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மை என்னவோ அதை தான் பொயட்ரிலையும் சொல்கிறாங்க. ஆனால் அக்யூரேட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் இல்லாமல் யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டை மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும். அது பொய் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம சொல்கிறது வந்து பொய் ஆகாது. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது, நம்ம அப்படி தான் அவங்கள பார்க்குறோம். ஸோ அது பொய் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வராது. அதே மாதிரி யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது நீங்கள் கான்செப்டை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அந்த கம்பேரிசனையும் இல்லை சொல்கிற விதத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. கான்செப்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அது யூனிவர்சலி அக்செப்டபிளாக இருந்துச்சுன்னா அதுதான் பொயட்ரி அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொயட்ரி வந்து மாரலை வந்து கரெக்ட் பண்ணுது. ஒரு பர்சன் மாரலாக இருக்கிறாங்க அப்படின்னா பொயட்ரிஸ் வந்து இம்மாரலான வேலை அவங்கள லீட் பண்ணிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றது என்றைக்குமே ஹார்ம்ஃபுல் கிடையாது, அதை மிஸ்யூஸ் பண்ணாத வரைக்கும் அது ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு மனுஷனோட மனசை வந்து தூய்மையாக்குறதுக்கும் அவனை என்கரேஜ் பண்ணுது. அவன் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு தான் பொயட்ரி அவனை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. இப்போது சில விஷயங்கள் இருக்குது. ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பர்பஸ் என்னவோ அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணோன்னா அது ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கும். அதை வேற ஒரு விஷயத்துக்காக, ஒரு குழந்தை கையில் இருக்கிற பலூனை நம்ம உடச்சி விட்றதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் அது ஒரு ஹார்ம்ஃபுல்லான வெப்பனாக தான் அந்த குழந்தைக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பொயட்ரி அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அதோட அந்த பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுதே தவிர பொயட்ரி வந்து என்றைக்குமே எல்லாரையும் மாரலி லீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு. தென் சிட்னி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொயட்ரி: பாஸ்டரல், எலிஜி, சட்டாரிக்கல், ஹீரோயிக் பொயட்ரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது இல்லையா? இதில் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் பொயட்ரி என்னென்னா ஹீரோயிக் பொயட்ரி. இதில் வந்து நோபலான விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த ஹீரோ பர்சனாலிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப கரேஜியஸாகவும் ஆனரபிளான ஒரு பர்சனாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பொயட்ரியை ரீட் பண்ணும்போது நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். ஸோ அப்படிப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இம்மாரலாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஹீரோயிக் பொயட்ரி ரீட் பண்ணும்போது மக்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி லைஃப்லேயும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, கண்டெம்பரரி இங்கிலீஷ் பொயட்ரி இது எல்லாமே ரொம்ப ஷார்ட் கம்மிங் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி லேக் ஆஃப் டிசிப்ளின். ஸோ கிளாசிக்கல் ஸ்டாண்டர்டும் அந்த ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு விஷயம் வந்து இப்போ வரக்கூடிய கண்டெம்பரரி இங்கிலீஷ் பொயட்ரியில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு பொயட்ரியை ப்ரெசென்ட் பண்ணணுன்றதை மறந்து வேறு மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எழுதுறதுனால தான் நிறைய கிரிட்டிசிசம் வந்து அதுக்கு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கிலீஷ் பொயட்டிக் ட்ரெடிஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இருக்கணுமே தவிர அதை டிஸ்மிஸ் பண்ணி ஒரேடியாக ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா ஒரேடியாக கட் பண்ணி அதை தூக்கி போடாமல் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதை பெட்டர் வேலை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். ஒரேடியாக இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்காமல் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டைல் அண்ட் லாங்குவேஜ். ஒரு பொயட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எலவேட் பண்ணும் இல்லையா? நார்மலாக ஒரு ப்ரோஸ் ரீட் பண்ணுறதுக்கும் ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு பொயட்ரி நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டைல் அண்ட் லாங்குவேஜ் தான் அதை இன்னும் எலவேட் பண்ணி காட்டுது. நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக கேட்சியான மேனரில் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது
அது வந்து ஐடியாஸை ரொம்பவே இமோஷ்னலி எஃபெக்டிவாக அது கன்வே பண்ணும், ரீடர்ஸ்க்கும் அது இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றது ஹியூமன் சொசைட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்ட் ஃபார்மாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. மற்ற ரைட்டிங்ஸ் மாதிரி பொயட்ரியும் ஒரு ரைட்டிங், மற்ற ஆர்ட்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இருக்குது. ஹியூமன் கேரக்டர் அண்ட் ஆல்சோ சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச மேனரில் கன்வே பண்ணுறதுக்குமான ஒரு டூலாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ என்டையராக இந்த எஸ்ஸேல அவர் சொல்ல நினைக்கிறது அதுதான். பொயட்ரி அப்படின்றது வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் கிடையாது. மாரலி ஒரு பர்சனை வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு விஷயமும் கிடையாது. இது எல்லா இண்டிவிஜுவல் பர்சனையுமே அவங்க லைஃப்பில் எலவேட் பண்ணுது, இன்னும் ஒரு வர்ச்சுவஸான பர்சனாக இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.